என்னது கீழக்கரையில் முஸ்லீம் வீட்டு மாப்பிள்ளைக்கு மாலை போடுறது ஒரு சர்ச்சிலையா? என்னங்க ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாம் காக்கா, இங்கே என்னென்னா மேலத்தெருவில் இந்த சர்ச்சுக்கு நம்ம ஒரு முஸ்லீமில் கல்யாணம் முடிக்கும்போது டைரெக்டாக சங்கத்துக்கு போயிட்டு சங்கத்துக்கு அப்புறம் இங்கே தான் வருவாங்க. இங்கே வந்து சர்ச்சுக்குள்ளே டேபிள் சேர்லாம் போட்டு கேக்கு ஹல்வா இது எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு வந்துட்டு இவங்க இதில் யாராச்சும் மாலை போடுவாங்க. அது சும்மா பேருக்கு சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. பைத்துக்கு இதெல்லாம் பைத்துக்கு டைமில் பைத்தில் ஒரு ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்கமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அதாவது ஒரு முஸ்லீம் வீட்டு மாப்பிள்ளைக்கு சர்ச்சில் மாலை போட்டு அவங்களுக்கு நல்லா ஸ்வீட்லாம் கொடுத்து வழி அனுப்புகிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்கமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கீழக்கரையில் இது இவர் சொல்கிறது அதுனான் சொல்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இது சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட யார்கிட்ட நான் கேட்கணும். அப்போ தான் நான் இல்லாட்டி இது ஒரு கதையாக கூட மாறிடும்ல. ஸோ இது நான் கேட்கணும், யார்கிட்ட போய் கேட்கலாம்? அதாவது நம்ம பன்னாட்டார் தெருவில் மேலத்தெரு பன்னாட்டார் தெருவில் டெல்சின்னு இருக்காங்க. அவங்க வார்டு நம்பர் 15 நம்பர் வார்டு கவுன்சிலர். ஓ அப்படியா? டவுட் இருந்தால் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்களே விளக்குவாங்க எல்லாத்தையும். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, எனக்கு வந்து இப்போ ஒரு அதிர்ச்சி தகரமான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. என்னன்னா இங்கே வந்து கல்யாணம் ஆகிற மாப்பிள்ளை இருக்காங்களா, முஸ்லீம் மாப்பிள்ளைய வந்து ஊர்வலமாக பைக் சொல்லி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து இந்த சர்ச் வழியா சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் தானே இது வழியாக கூப்பிட்டு போகும்போது மாப்பிள்ளைய இந்த சர்ச்சுக்குள்ள கூப்பிட்டு வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வந்து மாலை போட்டு அவங்களுக்கு ஸ்வீட்லாம் சாப்பாடு பழங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழி அனுப்பி வைப்பீங்களா? இது வந்து சொன்னோன்னா நான் நம்பலை. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பவே இல்லை. அதனால தான் சரி, எனக்கு இது யாராவது இந்த சர்ச்சை சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டவங்க தான் எனக்கு நம்பலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு இது சொல்ல முடியுமா? சவுண்டா சொல்லுங்க. எப்படின்னா இது வந்து அவங்களும் நாங்களும் ஒரு தாய் பிள்ளை உறவுல தான் இருக்கோம். இப்பயும் இல்லை, இப்ப இருந்த அந்த காலத்துல இருந்து அவங்களும் நாங்களும் ஒரு தாய் பிள்ளை ஏன்னா பால்குடி மக்கள்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து எங்களுக்கு அவங்க பத்திரிக்கை கொடுத்து எங்களை மதிச்சு இங்கே கூப்பிடுவாங்க. கூப்பிட சொல்ல அவங்களுக்கு நாங்கள் பால் பழம் இங்கே வச்சு இறக்கி மாலை போட்டு அவங்களுக்கு பால் பழம் ஸ்வீட் எல்லாம் வச்சு அவங்கள மரியாதை கொடுத்து நாங்கள் நடத்துவோம். அதே மாதிரி அவங்களே எங்களுக்கு பத்திரிக்கை வச்சு எல்லாமே செய்வாங்க. கேட்கறதுக்கே ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்கமான ஒரு விஷயம் வந்து கீழக்கரையில நடக்குதுன்னு தெரிஞ்சது நிறைய எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. ஆனா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, அதாவது ஒரு சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவத்தை வந்து ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு கீழக்கரையில. நிஜமாலே அவங்களுக்குலாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதனால நிஜமாலே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க ஊர்ல எந்த ஊர்லயும் நான் வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது அப்புறம் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குன்னு. ஆனா நிஜமாலே இங்க வந்து ஒரு முஸ்லீம் மாப்பிள்ளைக்கு கிறிஸ்டியன் சர்ச்சில் மாலை போட்டு அவங்க வந்து மரியாதை செலுத்தி வழி அனுப்பி வைக்கிறதுன்றது வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். விசேஷமா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நாங்களே ஒரு விசேஷம் அந்த கோயில் தரப்புள்ள கூட ஒரு இந்து அவங்களையும் ஒரு ஆலிசாவை எங்க அப்படியா 300 வச்சுதான் இந்த தரப்புல கட்டிங் பண்ணி திறந்தோம். அவங்களே எங்களை வழி நடத்தி வந்தாங்க. வந்து எல்லாரும் அந்த கோயில்ல சர்ச்சுக்குள்ள எங்கிட்ட உட்காந்துருக்காங்க. அவங்க நம்மளாம் அவங்களும் ஒரே தாய்குட வயதுல உள்ளவங்க மாதிரியா பழகுனனால எல்லாத்தையும் அவங்களே வந்துச்சு. அதே மாதிரி எங்களையும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விசேஷமா இருந்தாலும் கூப்பிடுவாங்க. இந்த விஷயம் இந்த ஜாதி மதம் பேதம் இல்லாம நடக்கிற இந்த விஷயம் காலகாலமா இனிமேலும் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் இளைவன் கிட்ட துவா செஞ்சுக்கிறேன். அதாவது எம்மதமும் சம்மதம். இவங்க ஒரு சிலர் நினைக்கும் போது கூட எங்க தெருல எங்காலதான் இவங்க சப்போர்ட் பண்ணி நிக்க வச்சாங்க. அப்படியா? நிக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம ஆளுக்கதான் வந்து சப்போர்ட் பண்ணி நிக்க வச்சாங்க. ஜெயிச்சுட்டாங்க. சப்போர்ட் தான். உங்களுடைய பணி ரொம்ப நல்லா சிறப்புமிக்க அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆமின்னு சொல்லுவோம், நீ ஏமின்னு சொல்லு. ஆமின்னு ரொம்ப சந்தோஷம். என்ன பூ பாத்தீங்களா, உங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. காக்கா உண்மையிலே பாத்தீங்கன்னா இப்போதான் எனக்கே இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு தெரிய வருது. நம்ம வேற தருனால இதை பத்தி அவங்க கேள்விப்பட்டவே இல்லை. உங்க மூலமா தான் இப்பதான் கேள்விப்படுறேன். இன்னும் சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பண்றாங்களான்னு சொல்லிட்டு நானே இப்பதான் இந்த தெருவே நான் ஃபுல்லா பாக்குறேன். ஓப்பனா சொன்னோம். சூப்பர். ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அதனால தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ல